சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சென்னை பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையின் பின்னணியில் உள்ள உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் சிபிஐ விசாரணை கேட்டும் திருத்தணியில் பல்வேறு தலித் அமைப்புகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மணவூர் மகா வழக்கறிஞர் திருநாவுக்கரசு, தளபதி சுந்தர், ஏஎம் பார்த்திபன் பங்கேற்பு. இனி விரிவான செய்தி. சென்னை பெரம்பூரில் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் பல்வேறு தலித் அமைப்புகள் கலந்து கொண்ட மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருத்தணியில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் மணவூர் மகா, தலித் மக்கள் முன்னணியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர், அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் ஏஎம் பார்த்திபன் உட்பட பல்வேறு தலித் அமைப்புகளின் மாவட்ட மாநில நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பல்வேறு தலித் அமைப்புகளின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும், உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாமல் கூலிப்படையை மட்டுமே கைது செய்துவிட்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் பின்னணியில் உள்ள முக்கிய நபர்களை தப்பிக்க வகை செய்யும் திமுக அரசை கண்டித்தும், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும், இல்லையென்றால் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் தமிழகத்தில் மாபெரும் கலவரம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் தலித் தலைவர்கள் எச்சரித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தலித் அமைப்பின் நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் தலித் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை வழக்கறிஞர்கள் இளவரசன், கௌதம், சுரேஷ் உட்பட பலர் செய்திருந்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தால் திருத்தணி நகர் பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. தொடர்ந்து மூர்த்தி அண்ணன் செத்து கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா ரவுடின்னு தான் சொல்லியிருக்கிறான். 22 வருஷமாவும் மூர்த்தி அண்ணன் ரவுடின்னு தான் சொல்லியிருக்கிறான். மூர்த்தி அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளுமை, ஒரு சட்ட மேதை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கரைச்சு குடிச்சவர்ன்றத பேச மாட்டேன்றான். சாதி இருந்து 22 வருஷமா அப்படிதான் பேசுறான். அதே போலதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த பிறகு இன்றைக்கு 12 நாளா இந்த விபச்சார ஊடகங்கள், இந்த விபச்சார யூடியூப் சேனல்கள் தொடர்ந்து 12 நாளா விஷத்தன்மையான ஒரு மிகப்பெரிய விஷமத்தை இந்த மக்களிடத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்கணும்னு சொல்லிதான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ரெடி பண்ணி இருக்கிறோம். அருமை தோழர்களே, அனைத்து கட்சியிலிருந்து வந்திருக்கிற என் சகோதரர்களே, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இன்னைக்கு உயர் நீதிமன்றம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இன்னைக்கு பார் கவுன்சில், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இந்த கருப்பன் நகரத்தின் காலா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பட்டணத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், மிகப்பெரிய ஒரு ஐகான், மிகப்பெரிய ஒரு மூர்த்தி அண்ணனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு நம் சமூகத்திற்கு ஒரு விடுதலை இருந்து சொன்னா அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அரப்பணத்தில் நாங்கெல்லாம் ஏறுவோம் ட்ரெயின்ல, எங்கப்பா போறேன், பரந்தூர் போறேன், தலைவரை பார்க்கறதுக்கு போறேன்னா ஏசி கோச்சில் அண்ணன் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அந்த ரயில்வே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஐசிஎஃப்க்கு அவர் தான், எஃப்சிஐக்கு அவர் தான் ஃபுல்லா. அங்க இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு, அங்க இருக்கின்ற பாமர மக்களுக்கு முதல்வர் தொகுதியா இருந்தா கூட ஒருவனும் போய் முதல்வர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தது கிடையாது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட காலையில தூங்கி இருந்தா 100 பேர் நின்று இருப்பாங்க, சாயந்தரம் 100 பேர் நின்று இருப்பாங்க. இன்னைக்கு நாங்க கேட்கறது சிபிஐ விசாரணை கேட்கிறோம். ஏன் சிபிஐ விசாரணை கேட்கிறோம்? இந்த தமிழக அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த தமிழக காவல்துறை
தொடர்ந்து மக்களிடத்திலே பௌத்தத்தை கொண்டு சேர்த்ததற்கும் இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரவுடிசத்தை கையாண்டார். யாரோ ஒரு ரவுடிக்கும் நடந்த பிரச்சனையில் அண்ணன் அவர்களை படுகொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு ரவுடிசத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்று இந்த அரசாங்கம் முடித்து வைக்க இந்த படுகொலையை அரங்கேற்றியது. துரதிர்ஷ்டவசமாக இந்த படுகொலை தமிழகம் முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க இந்த படுகொலையை கண்டித்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கிய பின்பு இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு என்ன ஞாபகம் வரும்? நீல் ஆம்ஸ்ட்ராங் ஞாபகம் வரும். ஆனா உண்மை சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், முதலாக நிலவில் காலட்டும் பேர் வந்து ஆம்ஸ்ட்ராங். ஆனா இந்த அரசு, அதாவது நிலவில் போய் கால் வைக்கிறதுக்கான உத்தரவு கொடுத்தது அவருக்கு இல்லை. கொஞ்சம் தயங்கினோடனே நெக்ஸ்ட் அவ்வளவு வேகம், எதை பத்தியும் உயிருக்கோ உடமைக்கோ நிலவில் போன என்ன நடக்குன்றதை பத்தி கவலைப்படாம கால வச்ச ஆள் தான் ஆம்ஸ்ட்ராங். அதனால தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் இன்னைக்கு வரைக்கும் நிலவில் கால் வச்ச ஆள்னு இந்த உலகம் வரலாறு பேசுது. அதே புகழ், அதே தைரியம், அதே வீரம் பெற்றிருக்கிற இந்தியாவில் தமிழகத்தில் பிறந்த அண்ணன் தான் அந்த பேருக்கு ஏற்ற ஒரு ஆள். எல்லாம் சொல்லுவாங்கல்ல பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, அந்த பேர் டிஃபரெண்டான பேர். அவரு எல்லாருக்குமே வந்து அவர் வந்து தலித் தலைவர், மூர்த்தரை எப்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அடிக்கு அடி ஒதுக்குவது என்றாரோ அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ராவணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ராவணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு வந்து 10 தலையை வந்து ஒரு டெலிவரி நடக்குமா? ஒரு தலை நடக்குது, அந்த தாய்மார்கள் செத்து போயிடுறாங்க. 10 தலையால் யாரும் குறைக்க முடியாது. 10 கலைன்னா ஆடல் பாடல் அது மாதிரி 10 கலையோடு சிறந்து விளங்கிய வீரன் தான் ராவணன். அந்த தலித் சமூகத்தினுடைய ராவணன் தான் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். 10 தலை, ஒரு தலை. மகேந்திரன் சொன்னா இல்லையா, ஆரிய சங்கரன் யாருக்குமே பையன்ற வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அது ஜெயலலிதா, கருணாநிதி, அண்ணா யாருக்குமே பயப்படாத ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் ஆரிய சங்கரன். இன்னொரு ஆம்ஸ்ட்ராங். இரண்டாவது யார் தெரியுமா? இன்றைய பூவை மூர்த்தி. மூர்த்தனை இல்லைன்னா நீங்க பாத்துக்கலாம், இவர் தான் மூர்த்தனை. இரண்டாவது பூவை மூர்த்தி. மூன்றாவது தங்கவேல் வாணிதேசன். அவர் அடிச்சாருன்னு பாத்திருக்கீங்களா? வாணிதேசன் அடிச்சாருன்னு பாத்திருக்கீங்களா? சரி, ஆம்ஸ்ட்ராங் என்ன அடிச்சாருன்னு பாத்திருக்கீங்களா? அவர் அடிச்சது யார தெரியுமா? காவல்துறைக்கும் மாட்டு சமூகத்துக்கு நான் சொல்றேன், எங்களை அடிப்பார். எங்களை யார முடி விட்டுங்கிறவங்க, காதல கம்மல் போறவனு, படிக்காத, ஸ்கூலுக்கு போவாதவனு, சமூகத்தை ஏற்றி படிக்கிறவங்க அடிச்சார தவிர இது வரைக்கும் அவர் யாரும் அடிச்சிருக்க. கல்வி கண் தெரிந்த காமராஜ் சொல்றீங்க, எங்களுக்கு யார் தெரியுமா? எங்களுக்கு யார் தெரியுமா? அவர் தான். எத்தனை பேரை படிக்க வச்சார்? நான் ஒரு பெருமையோட விஷயத்தை பதிவு பண்றேன். 98 நான் அவருக்கு வக்கீல். 98 நான் அவருக்கு வக்கீல். இன்றைக்கு வக்கீல் சங்கத்தையே சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு வக்கீல்கள் சங்கத்தை கையில் வச்சுக்கிறார் அண்ணன் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். முதல் புத்தர் கோயில் அவர் திறக்கிறதுக்கு கூட்டம் திருத்தணிக்கு கிருஷ்ணகிரி கல்வி மண்டபத்தில் தான் இந்த திருவிழா நடக்குது. எனக்கு பேச வராது, என்னை விட்டுருங்க, தப்பா நினைச்சு சார், என்ன பேச வராதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அரக்கோணத்தில் பிரவீன் அவர்களும் அண்ணன் கௌதம் அவர்களும் நான் நம்முடைய அனைவரும் இணைந்து தீட்சா விழா பண்றாங்க. அவர் பேச்சை கேட்கறதுக்காக அதே அவர்கிட்ட சால்வ் போட்டு என்ன பண்ண ஆம்ஸ்ட்ராங் வந்து பேசுறாரும்பா, நல்லா பேசுறாரும்பா, அவர் பேச்சை கேட்கறதுக்கே வரணும். அதான் ஆம்ஸ்ட்ராங். அதுதான் ஆம்ஸ்ட்ராங். சாதாரணமான இல்ல. இது மாற்ற வேண்டும் என்று சொன்னார், இது மாற வேண்டும் என்று சொன்னார். கண்டிப்பாக தமிழக முதல்வர் உடனடியாக இதை திட்டமிட்டு இதை உடனடியாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற தவறினால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து சென்னையை குலுங்குகின்ற அளவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் சபதம் எடுத்துக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் வருகின்ற காலத்திலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு இல்லை. இந்த பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த தமிழக அரசு உடனடியாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்.
பாதுகாப்புக்கு இந்த அரசு இதை திட்டமிட்டு அவர்களுடைய பாதுகாப்பை உடனடியாக அந்த காவல்துறை எந்தெந்த பகுதியில் இருக்கின்ற காவல்துறை அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று ஆராய்ந்து அவர்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் புரட்சி பாரதின் சார்பாக நான் வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அன்பு சகோதரர்களே, இது நடைபெற்றது. அருமை சகோதரன் இன்றைக்கு இறந்தது அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இங்கே அமர்ந்திருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னார். இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞனும் தவறு செய்யாத இளைஞராக இருக்க வேண்டும், சுய அறிவோடு வாழ வேண்டும், கல்வியிலே முன்னேற வேண்டும். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக தமிழகத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? பாபா சாஹிப், கல்வியிலே நீங்கள் முன்னேற வேண்டும். அதற்கு பிறகு டாக்டர் மூர்த்தியார் அவர்கள் தொன்று தொட்டு பல மேடைகளிலே பேசியிருக்கிறார். நாம் எல்லாம் கல்வியில முன்னேறாதான் நம்முடைய வாழ்க்கையை மாறும் என்பது அவர் பல தருணங்களிலே பேசியிருக்கிறார். அதை முன்மாதிரியாக இன்றைக்கு அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ந்து பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறார். நீங்களும் ஒழுக்கமானவர்களாக திகழ வேண்டும், உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள், நீங்கள் வாழ வேண்டும், கல்வியை நீங்கள் மேல வேண்டும் என்று தொடர்ந்து அவர் பல கூட்டங்களில் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை இந்த மண்ணிலே இல்லாமல் அழித்திருக்கிறார்கள். ஆகவே அருமை சகோதரர், ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய ரத்தம் இன்றைக்கு சூடேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே நம்ம அன்னைக்கு நடந்தது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறி இருக்கலாம். ஆனால் சூழ்ச்சியின் காரணமாக யாருக்குமே தெரியாமல் அது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு கொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களை, அனைவரும் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்ற ஒரு வழியிலே நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கு எங்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒன்று திரண்டு போராட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே அன்றைக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு நம்மை எல்லாம் வளர்த்து உருவாக்கிய தலைவர்கள் ஒரு புரட்சியாளர்கள். அப்படிப்பட்ட வழியிலே நாம் வந்தவர்கள் எல்லாம் தைரியம் மிக்கவர்களாகும், திறமை மிக்கவர்களாகும், எதற்கு எடுத்தாலும் போராட்ட குணம் கொண்டவர்களாகவும் நாம் திக வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருடைய ரத்தங்களிலே நாளங்களிலே ஓட வேண்டும். ஒழுக்கமானவர்களாக திக வேண்டும் என்பது நம்முடைய கடமை. நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா நம்ம ஊருக்கு வந்துக்குது. அது காரணம் யாரும் கேட்டா முழுக்க இன்னைக்கு சென்னையில் இருப்பது நம் இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம் சகோதரர்கள் தயவு செய்து அதில் இருந்து நம்மை மீட்க வேண்டும். அவர்களை மீட்டால்தான் வருங்காலத்திலே இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியும். இருக்கிறது. சிபிஐயில் கொண்டு போகிற வழக்கு எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் திருநாவுக்கரசு கூட பதிவு செய்தார். சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைத்து விட்டாலே இதில் நமக்கு நீதி கிடைத்துவிடும் என்று நாம் இருமாந்து போய் இருந்து விடக் கூடாது. பல்வேறு வழக்குகளை சிபிஐ மழுங்கடித்த சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். தர்மபுரியில் திவ்யா இளவரசன் படுகொலையில் நேர்மையான அதிகாரியாக பணியாற்றிய அந்த வழக்கை துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவுடைய படுகொலையை, அந்த கொலையை அல்லது தற்கொலையை விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ வழக்காக கொண்டு போக வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினரும் மற்ற இதர தலித் இயக்கங்களும் கோரிக்கை வைத்து சிபிஐயிடம் அந்த வழக்கை ஒப்படைத்தவுடன் அவர்கள் அந்த வழக்கை தற்கொலை வழக்காக முடித்து விட்டார். சரி, அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னால் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கான அழுத்தத்தை கொடுத்தது யார் என்பதை சிபிஐ அங்கு பதிவு செய்ய மறுத்துவிட்டது. அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக அவர் எழுதிய 8 பக்கம் கடிதத்தில் என்ன பதிவு செய்திருந்தார் என்கின்ற தகவலை சிபிஐ மறைத்துவிட்டது. இப்படி இங்கு இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையும் நமக்கு நீதியை பெற்று தராது, மத்தியில் இருக்கக்கூடிய சிபிஐயும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில் நீதியை பெற்று தரும் என்று நாம் நம்பிவிட முடியாது. எனவே சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து தமிழக காவல்துறையும் இல்லாமல் சிபிஐயும் இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து அதில் தலித் இயக்கங்கள் எல்லாம் மிகவும் விழிப்போடு இருந்து
தலித் தலைவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த வழக்கை தொடர்ந்து நாம் கண்காணித்தால் மட்டும்தான் இந்த வழக்கினுடைய உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கிய சக்திகள் யார் என்பது வெளிச்சத்திற்கு வரும். இன்னொரு தகவல் கூட நான் இப்பொழுது யூடியூப் வாயிலாக நாம் பார்த்தோம். இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுடைய வங்கி கணக்கில் எல்லாம் கோடிக்கணக்கான பணங்கள் இன்றைக்கு வங்கி கணக்கில் வந்திருக்கிறது என்கின்ற தகவல் கூட வருகிறது. இங்க இருக்கக்கூடிய ஐயனேரியில் இருந்து இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு சரண்டர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய வழக்கில் அவனுடைய வங்கி கணக்கில 38 லட்சம் பணம் வரப்பெற்றிருக்கிறதாக ஒரு தகவல் வருகிறது. இப்படி ஒவ்வொரு கொலையாளியுடைய வங்கி கணக்கிலும் கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு செய்தது யார்? அவர்களுக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்வதற்கு பின்னால் இருந்து சதி திட்டம் தீட்டியது யார்? சகோதரர் பிரவீன் சொன்னதை போல இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி என்பதை போல இந்த நாட்டினுடைய நம்பர் 1 ரவுடி திண்டுக்கல் மோகன்ராம் என்று வெட்கமே இல்லாமல் காவல்துறையும் ஊடகங்களும் இன்றைக்கு பதிவு செய்கிறது. உள்ளபடியே நீங்கள் என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய நம்பர் 1 ரவுடி என்று சொல்லக்கூடிய மோகன்ராமை தான் நீங்கள் என்கவுண்டர் செய்திருக்க வேண்டும். உங்களிடத்தில் சரண்டர் ஆகி இருக்கக்கூடிய திருவேங்கடத்தை ஏன் என்கவுண்டர் செய்தீர்கள் என்று இங்கு கேள்வி எழுகிறது. அவர் பல்வேறு உண்மைகளை எங்கு வெளியே சொல்லிவிடுவார் என்கிற காரணத்தால் என்கவுண்டர் செய்தீர்களா என்ற கேள்வி வரத்தானே செய்கிறது. ஏன் மோகன்ராமை நீங்கள் என்கவுண்டர் செய்யவில்லை? இதற்கு பின்னால் இருந்து சதி திட்டத்தையும் அதற்குண்டான எல்லா வேலை திட்டத்தையும் செய்தவர் அவர்தான் என்கின்ற ஐயப்பாடு இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரை என்கவுண்டர் செய்யாமல் அவன் ஏழியவர்களை என்கவுண்டர் செய்வது எந்த வகையிலே நியாயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.